السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. سئل رسول الله صلى الله عليه وسلم: أي المؤمنين أكمل إيمانا؟ قال: أحسنهم خلقا مع أهله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 10ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குடும்ப உறவு. குடும்ப உறவை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக சுருக்கமாக, அழகாக, தெளிவாக சொல்வான். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. பெண்கள் ஆண்களுக்குரிய ஆடை, ஆண்கள் பெண்களுக்குரிய ஆடை. கணவன் மனைவி இருவரும் உடலும் உடையும் போல தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களேயானால் அவர்களுடைய குடும்ப உறவு மிகச் சிறந்ததாக அமையும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மணமக்களுக்குரிய ஒரு வாழ்க்காகவும் குடும்ப உறவு சிறப்பதற்குண்டான ஒரு வழியாகவும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் விளக்கத்தை நமக்கு தருவார். அதிகமாக இந்த ஆயத்தை பற்றிய உறவு விளக்க உரையை அங்கங்க கல்யாணங்கள் நடக்கும்போது பேசும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. திரும்பவும் மறுபடியும் நான் ஆரம்பிச்சா என்ன ஒரு மாதிரி பார்ப்பீங்க. அதனால நான் அடுத்த டாபிக் போறேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள்: சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது: ஐயுல் முஃமினீன அக்மலு ஈமானா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமின்களில் பரிபூரணமான ஈமான் உள்ள முஃமின் யார்? முஃமின்களில் பரிபூரணமான முஃமின் உள்ள, ஈமான் உள்ள முஃமின் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட போது கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஹ்ஸனுஹும் குலுகன் மஅ அஹ்லிஹி. யார் தன்னுடைய மனைவியோடு நல்ல குணத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான முஃமின், பரிபூரணமான முஃமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். உண்மையான முஃமின் என்பவர் தன்னுடைய மனைவியிடத்தில் யார் நல்ல பேர் வாங்குகிறாரோ, யார் நல்ல குணங்களோடு நடந்து கொள்கிறாரோ அவர்தான் பரிபூர்ணமான முஃமின். அவருடைய ஈமானை அவர் பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார் என்பதன் பொருள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ்: குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு கணவன் மனைவிக்குண்டான பொறுப்புதாரி. எனவே அந்த மனைவியினுடைய செய்கைகள் குறித்து கணவனிடத்தில் விசாரிக்கப்படும். அவளை திருத்துவது, அவளை வழிக்கு கொண்டு வருவது இவனுடைய கடமை. இன்னொன்று, நாம் பொதுவாக செய்யப்படுகிற ஒரு தவறு, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். ஒருவர் இறந்த பிறகு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர் வஃபாத்தான பிறகு அவருடைய மனைவியை அந்த மையத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து
நான் உங்களுடைய மகரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறது. இறந்து போன பின்னாடி மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? சொன்னா தான் ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? இறந்து போன பின்னாடி இந்த பொம்பளைக்கு இருக்கிற திமிர பாருமா, இறந்தே போயிட்டாரு அவரு, அதுக்கு பின்னாடி கூட இந்த பொம்பளை மன்னிக்க மாட்டேங்கிறாளே, வாழும் போது என்ன பாடுபடுத்திருப்பா அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அதுக்கு பயந்துட்டாவது அந்த பொம்பளை என்ன சொல்லும்? மகரை மன்னிச்சுட்ட. பொதுவாக நமக்கு முன் சென்ற, இப்போ ஓரளவு இது பழக்கத்தில் வந்ததுனால ஒவ்வொரு இடங்களிலேயும் நிக்கா செய்யும் போதே மகரங்க கொடுங்க என்று பார்த்து சாட்சிகளிடத்தில் கொடுத்து கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து வாங்கிடுவாங்க என்று சொல்லக்கூடிய நடைமுறை வந்ததனுடைய விளைவாக ஓரளவு மகருடைய தொகை போய் சேருது. ஆனா இன்னும் சில இடங்களில் மகருடைய தொகையை சேராமல் இருக்கிற இடங்களும் உண்டு. நமக்கு முன்னுள்ள நம்மளுடைய அத்தா அம்மா, அவங்களுக்கு மேலுள்ள அந்த நிலைகளை எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால், இதுவரைக்கும் கொஞ்சம் வயசான அத்தா அம்மா இருந்தா விசாரிச்சு பாருங்க, நம்ம அம்மாட்ட அத்தா மகர் தந்து தராண்டு அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் தெரியல, சேலை எடுத்து வந்திருக்காரு, சட்டை எடுத்து வந்திருக்காரு, அதெல்லாம் செஞ்சிருக்காரு, மகர் அப்படின்னா தனியா ஒண்ணு கொடுத்ததாக ஞாபகம் இல்லை அப்படின்னா என்னன்னு கேட்கிற நிலைமை தான் இன்னும் நம்மளுடைய வயதான தாய்மார்களிடத்தில் இருக்கிறது. காரணம் என்னன்னா, அது ஒரு பொருட்டாக மதிக்கப்படாத ஒரு சூழல். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், மன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் பிஸதாகி மிஸ்லிஹா வஹுவ யன்வி அல்லா யுஅத்தீஹி இலைஹா ஃபஹுவ ஸானி. ஒரு ஆண் மணமுடிக்கிறான், மணமுடிக்கும் போது எவ்வளவு மகர் என்பதை எழுதுறான். ஆனா எழுதும் போதே அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் கொடுக்கிற காரியமா, எவ்வளவு நாள் எழுதுவோம், இதெல்லாம் கொடுக்க போறது இல்லை, சும்மா ஏற்றளவுக்கு தான், ஏட்டு கறி என்னது ஏட்டு சிறக்கா கறிக்கு உதவாதுன்னு, அது மாதிரி சும்மா எழுதுற கதை தான் இது, இதை நம்ம கொடுக்கவா போறோம் என்கிற எண்ணத்தில் என்கிற நிய்யத்தில் அவன் அந்த மகரை எழுதுவானேயானால் அவன் அந்த மனைவியோடு வாழுகிற வாழ்க்கை முழுவதும் விபச்சாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். நஊது பில்லாஹ் என்றார். இப்படி ஒரு எண்ணத்தோடு ஒருவன் மகரை எழுதுகிற போது, நான் கொடுக்க போறதில்லை, சும்மா பேருக்கு தான் இந்த மகரை எழுதுறேன் என்கிற நிய்யத்தோடு என்கிற எண்ணத்தோடு எழுதுவானேயானால், ஒருத்தர் நினைச்சார் நான் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோடு தான் எழுதினார், பின்னால் அவர் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு, முடியாம போய், அதெல்லாம் வேற விஷயம். கொடுக்கும் போதே என்ன எண்ணத்தோடு தான் எழுதுறார், எழுதும் போதே கொடுக்க மாட்டேன் என்கிற எண்ணத்தோடவே எழுதினால் ஃபஹுவ ஸானின், அவர் விபச்சாரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான வார்த்தையை மொழிகிறார்கள். இந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமை, அவர்களுக்கு உண்டான ஹக்கை, அவர்களுக்குரிய உரிமையை ஒரு கணவன் நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஒரு தடவை ஒரு மனிதர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார். எதுக்கு வர்றார் அப்படின்னா, யஷ்கு இலைஹி ஜௌஜத்தஹு, தன்னுடைய மனைவியை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்காக வர்றார். என்ன ரிப்போர்ட் பண்ண போறார் அப்படின்னா, ரொம்ப வாயாடியா இருக்கிறா, என்ன சொன்னாலும் எழுத்து பேசுறா, நான் சொல்றதுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறா, அடங்கி இருக்க மாட்டேங்கிறா, என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப எழுத்து பேசுறா அப்படின்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. லம்மா பலக பாபஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். சமிஅ இம்ரதஹு உம்மு குல்தும் ததாவலத் அலைஹி, வீட்டு வாசலுக்கு வந்த உடனே வெளியில சவுண்ட் கேக்குது, உள்ள இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய மனைவி உம்மு குல்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சரமாரியா விட்டு விளாசிக்கிட்டு இருக்கிறாங்க. தத்தாவலத் அலைஹினா ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாங்கன்னு அர்த்தம், சும்மா சர்வ லேஸ் மாசாலா பேசல, எப்படி பேசுறாங்க, தத்தாவலத் அலைஹி ரொம்ப ஓவராவே பேசுறாங்க. யார? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. அந்த அம்மா அவ்வளவு பேச்சு பேச, அவ்வளவு வீரமிக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே பொட்டிப்பாம்பு மாதிரி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இவர் வெளியில வந்து நின்றவர் இவ்வளத்தையும் கேட்டுட்டு ஃபகால ரஜுலு, தான் மனசுக்குள்ள இவர் சொல்லிக் கொள்கிறார், இன்னி அரத்து அன்னஷ்கு இலைஹி ஜௌஜத்தி, நான் ஏன் பொண்டாட்டியை பத்தி ரிப்போர்ட் பண்ணலான்னு வந்தேன், வபிஹி மினல் பல்வா மிஸ்ல மாபி, பாவம் ஏன் நிலைமை தான் அவருக்கும் இருக்குது, உமருக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பாவம் ஏன் நிலைமை தான் இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படி, என் வீட்டுல நடக்கிறது தான் எல்லா வீட்லயும் நடக்குது போல என்று நினைச்சுக்கிட்டு அவர் திரும்ப ஆரம்பிச்சார். ஆனா இவர் வந்ததை உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டாங்க. எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் கூப்பிட்டு, என்னப்பா யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி, என்ன விஷயம் வாங்க அப்படின்னு திரும்ப கூப்பிட்டாங்க. வந்தார் அவர். ஃபஸாலஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன விஷயம், வீடு வரை வந்து திரும்பி போற மாதிரி இருக்கார். அப்ப அவர் நடந்ததை சொன்னார். ஃபகால இன்னி அரத்து அன் அஷ்கு இலைக்க ஜௌஜத்தி,
நான் என்னுடைய மனைவியை பத்தி உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஃபலம்மா சமிஅத்து மின் ஜௌஜதிக மா சமிஅத்து ரஜஅத்து. உங்க மனைவி உங்களை பேசுற பேச்செல்லாம் நான் கேட்ட பிறகு அதை சொல்ல மனசு இல்லாம திரும்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நடந்ததை சொன்னார். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னி அத்தஜாவஸு அன்ஹா அல் ஹுகூக பிஹா அலைய. நியாயம்தான், உண்மைதான். என்னுடைய மனைவி என்ன இப்படி எல்லாம் பேசத்தான் செய்யறா, நான் அதை தலதாழ்த்தி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் அவளுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் ரொம்ப இருக்கு. நான் அவளுக்கு இன்னும் இதல்ல இதுக்கு மேல அவ திட்டினா கூட நான் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், தப்பில்லை. அவ்வளவு எனக்கு அவ வேலை செய்யறான், எனக்கு அவ உடன்பட்டு இருக்கிறாள். எந்த அளவுக்கு? அவ்வளுஹா ஹிய சித்ரும் பைனி வ பைனன் நார். எனக்கும் நரகத்துக்கும் மத்தியில திரையாக இருக்கக்கூடியவள் என்னுடைய மனைவிதான். எனக்கும் நரகத்துக்கும் மத்தியில திரையாக இருக்கக்கூடியவள் என்னுடைய மனைவிதான். அவள் இல்லை என்றால் ஃபயஸ்குன் பிஹா கல்வி அனில் ஹராம், என்னுடைய உள்ளம் ஹராமை தேடி இருக்கும். என்னுடைய மனைவியினால் தான் நான் அந்த ஹராமில் இருந்து விலகி இருக்கிறேன். அப்படி ஹராமுக்கு போனா எங்க போகணும்? நரகத்துக்கு போக வேண்டியது வந்துடும். அப்ப என்ன, நரகத்திலிருந்து பாதுகாக்கிற மிகப்பெரிய கருவி என்னுடைய மனைவி. இதுக்கே நான் அவளுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு. நரகத்திலிருந்து என்ன பாதுகாக்கிறாவ? சும்மா சாதாரணமான ஒரு இதா? இது சாதாரணமான ஹிதுமத்தா, பணிவிடையா? கையமைத்து விடுற மாதிரி காலமைத்து விடுற மாதிரி உள்ள விஷயமா? அது பண்ணல பரவாயில்லையே. இது எப்படிப்பட்ட பணிவிட? நரகத்திலிருந்தே நம்மளை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புதாரியாக அந்த என்னுடைய மனைவி இருக்கிறாள். அது மட்டுமா, அன்னஹா ஹாஸினத்துன் லீ இதா ஹரஜ்து மின் மன்சிலி வ தகூனு ஹாஃபிலத்தன் லிமாலி வ வலதி. அவள் என்னுடைய வீட்டினுடைய பாதுகாவலையாகவும் இருக்கிறாள். நான் எங்கேயாவது வெளியே போயிட்டா என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய பொருட்களை, என்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பவளும் அவள்தான். என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவளும் அவள்தான். என்னுடைய பொருட்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடியவள், பொறுப்பாக இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடியவளும் அவள்தான். இன்னஹா கஸாரத்துன் லீ தகுசிலு சியாபி. அவள் எனக்கு துணிகளை துவைத்து போடும் வேலைக்காரியாகவும் இருக்கிறாள். அது என்னுடைய துணியெல்லாம் என்ன செய்யறா? நான் துவைக்கிறது இல்ல, அந்த பெண் தான் என்னுடைய மனைவி தான் துவைச்சு போடுறா. இன்னஹா லிஸ்ஸுன் லி வலதி. என்னுடைய குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாயாகவும் இருக்கிறாள். அவருடைய தேவைகளை பரிபூர்ணப்படுத்தக்கூடியவள். அன்னஹா ஹுபாஸத்துன் வ தப்பாஹத்துன் லீ. இதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு சமையல்காரியாகவும் இருக்கிறாள். இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நீண்ட பட்டியலை வாசிக்கிறாங்க. நான் எவ்வளவு அவ எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறா, என்னுடைய மனைவி எனக்கு எவ்வளவு பணிவிடைகள் செய்கிறாள் என்பதை பத்தி உண்டான பெரிய லிஸ்டையே யார் வாசிக்கிறா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாசிக்கிறாங்க. பொதுவாக யாராவது நம்மளை திட்டினாங்கன்னா நமக்கு பயங்கரமா கோபம் வரும். அதே சமயம் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் நம்ம முதலாளின்னு வச்சுக்கோங்க. எல்லா முதலாளி மாதிரி நம்ம முதலாளி கிடையாது. நம்ம முதலாளி எப்படிப்பட்டவர்னா, மாச சம்பளமும் தருவார். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், திடீர்னு யாராவது உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம்பளத்தை பற்றிலாம் யோசிக்க மாட்டாரு, அதுக்குண்டான செலவுக்கும் தருவார். நம்ம வீட்டில் நம்முடைய தங்கச்சிக்கு யாருக்காவது கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா சம்பளத்துலலாம் கழிக்க மாட்டாரு, கடனாலாம் கொடுக்க மாட்டாரு. அந்த தங்கச்சிக்கு உண்டான காசு என்ன செய்வாரு? ஏதோ அவரால் முடிஞ்சது என்ன செய்வார்? அவர் நமக்காக தருவார். வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னாலும் வீட்டுல ஒரு ஆள் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி இருந்து அவர் நமக்கு எல்லா விதமான உதவியும் செய்யறார் அப்படின்னா அவர் என்ன திட்டினாலும் வாங்கிக்குவோம். எது பேசுவோமா? அவர் திட்டுறாரு, நம்முடைய மனசு கவலைப்படுமா, காயப்படுமா? ஒரு முதலாளி இருக்கிறார், எப்படின்னா கணக்குல கரெக்டா இருப்பார். நீ எங்க உனக்கு உடம்பு சரியில்லாம போட்டும், உனக்கு ஆப்ரேஷன் பண்ணட்டும், அல்ல உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போட்டும், அவங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எதை பத்தி எனக்கு தேவையில்லை. நீ வேலை செஞ்சா இவ்வளவு சம்பளம் உனக்கு, இப்ப நீ உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுற தர்ற, மாசம் மாசம் சம்பளத்துல கழிச்சுக்கிறேன், இல்ல மொத்தமா என்ன செய்யற சம்பளத்துல கழிச்சு. இப்படிப்பட்ட முதலாளியா இருந்தா அவர் திட்டினார்னா நமக்கு கோவம் வரும். ஏன்? வேலை செய்யறேன், எனக்கு காசு கொடுக்குறாரு, அதனால எனக்கு வேற எக்ஸ்ட்ரா செய்யறாரு அப்படின்ற ஒரு தைரியத்துல நமக்கு கோவம் வரும். ஆனா இப்படிப்பட்ட முதலாளி, எல்லாமே அவரால் நமக்கு செய்யக்கூடிய ஒரு முதலாளி மேல நமக்கு என்ன வர்றதில்லை, என்னதான் செஞ்சாலும் கோபமே வர்றதில்லை. அதை விட அதிகமாக நமக்காக உழைக்கக்கூடியவள் தான் ஒரு மனைவி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக உழைக்கக்கூடியவர், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவள். நம்முடைய மனைவிட்ட நம்மிடத்தில் ஏன் எதிர்பார்ப்பு கிடையாதுன்னு சொல்றேன்? நீங்க நினைக்கலாம்,
10 பவுன் நம்ம வாங்கி கொடுக்கணும், ஒரு 5 பவுன் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாளே. பெருனா வருது, நல்ல உயர்தரமான சேலையா என்ன செஞ்சணும், 10,000 15,000 பெரிய பட்ஜெட்டா போடணும் அப்படின்னு நினைக்கிறாளே. இதெல்லாம் எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்போட தானே அவன் வேலை செய்யறா அப்படின்னு கேட்கலாம். இது எதிர்பார்ப்பு அல்ல, நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஒரு பெண்ணை மனமுடித்து எடுத்து வந்தால் நம்ம செய்ய வேண்டிய கடமை, அவளுக்கு உண்டான இடம் கொடுக்கணும், அவளுக்கு உண்டான சாப்பாடு கொடுக்கணும், அவளுக்கு உண்டான உடைகள் கொடுக்கணும். இது நம்முடைய கடமை. இதை எதிர்பார்த்து அவளுடைய வேலைகள் இல்லை. அவளுடைய வேலைகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்ப சொல்லுங்க, இவ்வளோ எனக்கு செஞ்சு தர அந்த பொண்டாட்டி என்ன ஒரு 4 வார்த்தை திட்டினா நான் என்ன குறைஞ்சு போயிட போறேன்? ஒரு சிலர் நினைக்கிறாங்க, இதை கொண்டு போய் வீட்டில் போட்டு காட்டக்கூடாது, இங்கேயே ரெக்கார்ட் பண்ணி இங்கேயே அழிச்சிட்டு போயிடணும். ஏற்கனவே தாங்க முடியல, இதுல வேற இவர் இப்படி வேற சொல்லி கொடுக்குறாரு, இன்னும் திட்டினா கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலே கேளுங்க. உங்களுக்கு 10 தடவை திட்டும் போது கோபம் வந்துச்சுன்னு சொன்னா, இனி மனைவி திட்டும் போது கோபத்தை அடக்க பழகுங்க. வேற யாரோ நம்மளை திட்டல, நம் மீது முழு உரிமையும் உள்ள ஒரு பெண் தான் திட்டுகிறார். நீங்க இவ்வளவு நாள் கோவப்பட்டீங்க, இப்ப திட்டும் போது சிரிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அவ திட்ட மாட்டா, விட்டுருவா. இது வேஸ்ட், என்னதான் திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடும் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வந்துருவா? மனைவி ஆட்டோமேட்டிக்கா வந்துருவா. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் கோவப்பட அவளுடைய கோபம் அதிகமாகுது. நம்ம திரும்ப திட்ட, அவ திரும்ப திட்ட, கடைசியில எங்கேயோ கொண்டு போய் முடியுது. அது அல்லாம யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, அவ திட்டும் போது நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம திட்டும் போது அவ சிரிக்க ஆரம்பிச்சுட்டானா குடும்பத்துல பிரச்சனையே இல்லாம போயிடுது. குடும்ப உறவு மேம்படுவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதை சொன்ன உடனே ஃபகால ரஜுலு, அந்த மனிதர் சொன்னாராம், இன்னலி மிஸ்லு மாலக ஃபமா தஜாவஸ்து அன்ஹா ஃபஅதஜாவஸு. கரெக்ட், நான் என்ன சொல்ல வந்தனோ அதை அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க. என் மனைவியும் என் வீட்டுல இப்படித்தான் இருக்கிறா, எனக்கு இது மாதிரி எல்லா வேலைகளும் என் மனைவியும் செஞ்சு தர்றா, நீங்களே அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கும் போது நானும் கண்டிப்பா பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம், இடத்தை காலி செய்தார். அப்போ ஒரு பெண்ணுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த அளவுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 4 நஃபகாத்துகளுக்கு நீங்க செலவு செய்யக்கூடிய விஷயம், லா யுஹாஸிபுல் அப்து பிஹா யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த செலவை பற்றி ஒரு மனிதன் விசாரிக்கப்பட மாட்டார். நம்ம செய்யக்கூடிய எல்லா செலவுக்கும் விசாரணை இருக்குல்ல, கேள்வி கணக்கு கேட்பான்ல அல்லாஹ். ஆனா இந்த 4 செலவுகளுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கே கேட்க மாட்டான், தைரியமா செலவு பண்ணலாம், எவ்வளவு நாள் செலவு பண்ணலாம். என்ன அந்த 4? நஃபகத்துஹு அலா அபவைஹி, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு. அத்தாவுக்கு அம்மாவுக்கு செய்யக்கூடிய செலவுல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கணக்கே கேட்க மாட்டான். அந்த காசுல நீங்க எவ்வளவு முடியுமோ என்ன செய்யணும், அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு நீங்க நஃபகா செய்யணும், உதவணும். வநஃபகத்துஹு அலா இஃப்தாரிஹி, நோன்பு திறப்பதற்காக நீங்க செய்யக்கூடிய செலவு. இதுலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செய்ய மாட்டான், உங்களை கேள்வி கணக்கு கேட்க மாட்டான், அடுத்தவங்களை நோன்பு திறப்பதற்காக நீங்க செய்யக்கூடிய செலவு. வநஃபகத்துஹு அலா சுஹூரிஹி, சஹர் செய்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு. வநஃபகத்துஹு அலா இயாலிஹி, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு. இப்படி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ரிவாயத்தில் இதையும் சொல்வார்கள், வஅல்லமுஹா அஜ்ரத் துன்யா அல்லதி துன்ஃபிகுஹு அலா அஹ்லிக, உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள், நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், இவைகளிலே அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு, குறிப்பாக மனைவிக்கு செய்யக்கூடிய செலவுதான். மனைவிக்கு செய்யக்கூடிய செலவு அதிகமான கூலிகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால எப்போதும் 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தவங்க இந்த வருஷம் நோம்புக்கு எங்க ஒரு 6000 ரூபாய்க்கு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்யுங்க, மனசு கோணாம என்ன செய்யுங்க, எடுத்து கொடுங்க. உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே எடுத்து கொடுக்காதீங்க. நடா ஏற்கனவே 5000 ரூபாய் இப்ப 6000 ரூபாய் ஏற்றி விட்டா இன்னும் போக எங்க போய் நிக்க போதோ தெரியலையே அப்படி நினைக்காதீங்க. நாம தானே செய்யறோம், நம்மளுடைய மனைவி, ஐயோ அது வேற நீங்க தானே செய்றீங்க, உங்களுடைய மனைவிக்கு தானே செய்றீங்க அப்படின்னு நினைச்சு என்ன செய்யுங்க, செய்யுங்க. எதையுமே யோசிக்க, மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த இதுல கணக்கே பார்க்காதீங்க, தாராளமா அவளுக்கு செய்யுங்க. ஆனால் அந்த மனைவியும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நீங்க எடுத்து தர்ற புடவைய, நீங்க எடுத்து தர்ற நகைகளை, நீங்க எடுத்து தரக்கூடிய ஆபரணங்களை உங்களுக்கு மட்டுமே போட்டு காட்டக்கூடியவளாக இருக்கணும். அதுதான் இதுல முக்கியமான விஷயம்.
நீங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணுவீங்க, வெட்டிங் டே வந்திருக்கும், பர்த்டே வந்திருக்கும், எத்தனையோ டேக்கள் வந்துருது. அந்த டேக்கள்ல என்ன செய்றீங்க, ஏதாவது ஒரு புடவை எடுத்து கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று நகை எடுத்து கொடுக்குறீங்க. அந்த அம்மா என்ன செய்யுது, கொண்டு போய் நேர பியோட கொண்டு போய் வச்சு நீங்க ஆசையோட வருவீங்க, கட்டிட்டு இருப்பா, பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அவ எப்போதும் உள்ள புடவை கட்டிட்டு இருப்பா. இப்ப நீங்க கேட்பீங்க, என்ன உடுக்கலையா? இல்லைங்க, இன்னும் 1 மாசத்துல என் தம்பி கல்யாணம் வருது, அப்போ உடுத்துக்கலான்னு வச்சிருக்கேன். எப்படி இருக்கு நமக்கு, உன் தம்பி கல்யாணத்துக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அப்படி அந்த பெண்ணு செய்யக்கூடாது. தன்னுடைய கணவன் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறானோ அதை விட பன்மடங்கான அன்பை கணவன் மீது செலுத்தணும்னு ஒவ்வொரு மனைவியும் நினைக்கணும். தன்னுடைய மனைவி எவ்வளவு அன்பு செலுத்துகிறாளோ அதை விட பன்மடங்கான அன்பை நான் செலுத்தணும் என்று தன்னுடைய கணவன் நினைக்கணும். இப்படி 2 பேரும் மாறி மாறி அன்பு செலுத்த ஆரம்பித்தால் குடும்ப உறவில் விரிசலே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே சமயத்தில் அதுக்காக ஒரேடியா எல்லாத்திலையும் விட்டு கொடுக்காம மார்க்க கல்விகள் விஷயம், கோஷா, பிறருடைய பார்வையிலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதிலெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்களை மனைவிக்கு சொல்லிக் கொடுப்பதும் கடமை. எப்படி அவளுக்கு செலவு செய்வது, அதிகமா செலவு செய்யணுமோ அதே மாதிரி அவளுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதும் ஒரு கணவனுக்கு கடமை. நாம் அதை தெரியணும். ஒரு மனைவி, ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு திருமணமான பெண் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி உண்டான சட்டங்களை நாம தெரியணும். நாம தெரிஞ்சு நம்முடைய மனைவிக்கு அது என்ன செய்யணும், இப்படித்தான் இருக்கணும், அல்லாஹ் இப்படித்தான் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி இப்படித்தான் சொல்றாங்க, இப்படித்தான் நடக்கணும் என்கிற விஷயங்களை மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமையும் நமக்கு இருக்கிறது. இனி அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெண்கள் கணவன் மீது எந்த அளவுக்கு கடமையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மா ஹக்கு ஸௌஜி அலல் மர்ஆ, ஒரு கணவனுக்கு மனைவி என்னென்ன உரிமைகள் என்னென்ன கடமைகள் இருக்கு செய்யணும். قال அல்லா தம்னா நஃப்ஸஹா வலவ் கானத் அலா வஹ்ரி கதுத்தின், கணவன் அழைத்தால், கணவன் மனைவியை அழைத்தால், ஆசையோடு இச்சையோடு அழைத்தால், அவள் எந்த வேளையில் இருந்தாலும் அவனுக்கு வழிபட வேண்டும். முக்கியமான இது ஒரு விஷயம். இன்று பல விவாகரத்துகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது இதுதான். சந்தோஷமாக கணவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனைவி ஒத்துழைக்காமல் இருப்பது, மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கணவன் ஒத்துழைக்காமல் இருப்பது, இதுதான் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கிருந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் உருவாக பின்னாடி அதுக்கு பின்னாடி ஏற்படுற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசு பெருசா தெரியும். அதே சமயத்தில் ஒரு கணவன் அழைக்கிற போது மனைவி கட்டுப்படுகிறாள், ஒரு மனைவி ஆசையோடு இருக்கும் போது கணவன் கட்டுப்படுகிறாள் என்றால் அவர்களுக்குள் எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஒண்ணுமில்லாமல் போகிறது. அதனால் முதல் விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், கணவன் அழைக்கும் போது எந்த வேலையில் இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். வலா தஸூமு யௌமன் இல்லா பிஇذنஹி இல்லா ரமலான், ரமலானுடைய மாதத்தை தவிர மற்ற நாட்களில் எப்ப ஒரு பெண் நோன்பு இருந்தாலும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு இருக்க கூடாது. நீங்க இங்க யோசிக்கலாம், நோன்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மனைவியோடு நாம் சந்தோஷமாக இருப்பது இரவு காலங்கள், இராக்காலங்கள். ஆனால் நோன்பு என்பது பகல் காலத்தில் நோக்கக்கூடிய ஒன்று. சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறைவு வரை பகல் காலத்துல தான் என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைத்திருக்கிற காலகட்டத்தை பொறுத்தவரை சாதாரணமாக சட்டங்கள்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, அவளோடு சேருவதோ அவளை தொடுவதோ இதெல்லாம் தடையல்ல, உடலுறவு கொள்வதுதான் தடை. உடலுறவு கொண்டால் மட்டுமே நோன்பு முறிகிறது. சாதாரணமாக முத்தமிடுதல் வரைக்கும் தடையில்லை. ஆனாலும் ஒரு வயோதிகனாக அல்லாமல் வயது பிள்ளையாக இருந்தால் அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தடை வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா அது வேற விஷயத்துல கொண்டு போய் விட்டுடுங்கிறதுனால. அப்ப இதற்காக இது மாதிரி விஷயம்தான். இப்ப கணவனுக்கு என்ன இழப்பு ஏற்படுகிறதுனா, மனைவியினுடைய சாதாரணமாக மனைவியினிடத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியது தடைபடுகிறது. இந்த தடையை கூட இஸ்லாம் விரும்பல. உடலுறவு கொள்வதல்ல, சாதாரணமாக மனைவியோடு முத்தமிடுதல் போன்ற ஆரம்ப காலகட்டத்தினுடைய நிகழ்வுகளை கூட ஒரு கணவன் பொறுத்து கொண்டிருப்பதை இஸ்லாம் அனுமதிக்கல. அப்படி இருக்கக்கூடாது. அவன் அனுமதிச்சா பரவாயில்ல, நாளைக்கு நீ நோன்பு வச்சுக்க என்று கணவன் அனுமதித்தாலே தவிர அந்த பெண் நோன்பு இருக்க கூடாது. ஃபைன் ஃபஅல்து கானல் அஜ்ரு லஹு வல் விஸ்ரு அலைஹா. ஒருவேளை அதையும் மீறி கணவன் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்ல
அதெல்லாம் முடியாது, இது சுன்னத்தான நோன்பு, நான் வச்சுதான் ஆவேன் என்று நோன்பு வைத்தால் இந்த நோன்பினுடைய கூலி கணவனுக்கு போய் சேரும். அவனுடைய அந்த பாவம், நோன்பு வச்சதுக்குண்டான பாவம் இந்த பெண்ணை சாரும். ஏன் நீ நோன்பு வச்ச அப்படின்னு தண்டனை, பாவம் நோன்பு வச்சவளுக்கு. நோன்பு வைக்க வேணான்னு சொன்ன கணவனுக்கு நன்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஹ்ருஜு இல்லா பிஇذனிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. முக்கியமான விஷயம், கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, வெளியேறக்கூடாது. ஃபைன் ஹரஜத் லினஃப்ஸிஹா, அப்படி தானாகவே கணவனுடைய அனுமதி இல்லாமல் அவள் வெளியில் போனால் லஅனத்துல் மலாயிகத்துர் ரஹ்மா வ மலாயிகத்துல் அதாப் ஹத்தா தர்ஜிஅ, அவள் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை அவர்களை மலக்குமார்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவள் மீது சாபம் உண்டாகும் திட்டிக்கிட்டே இருக்கிறார்கள். அப்ப நம்ம பஸ்ல ஏறி போவோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடும், மலக்குமார்களுடைய சாபம் இருக்கு. ஆட்டால போவோம், திடீர்னு கவுந்துரும். எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்போ? மலக்குமார்களுடைய லானத் இருக்கு. எப்படி நம்மளுடைய பிரயாணம் சுமூகமான பிரயாணமாக அமையும்? எவனாச்சும் வருவான், கேள்வி பண்ணுவான், கில்லுவான், நோண்டுவான், எல்லாத்தையும் செய்வான். ஏன்? லானத்துகை மலாயிகா, மலக்குமார்களுடைய லானத் சாபம் இருக்கு. துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த பெண்மணி கணவனுடைய அனுமதி இல்லாம வெளியில போறா, அவளுக்கு ஏதாவது ஒரு முசீபத்தை எனக்கு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியில் போவதை மார்க்கம் தடுக்கிறது. சொல்லப்படும் கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, ஒரு பெண்ணுக்கு கபரில் வைக்கப்பட்டவுடன் முதல் கேள்வி தொழுகையை பற்றியது, இரண்டாவது கேள்வி கணவனை பற்றியது. உன்னுடைய கணவனத்தில் எப்படி நடந்து கொண்டாய், கணவனுக்கு என்னென்ன ஹிதுமாத்துகள் பணிவிடைகள் செய்தாய் என்பதை பற்றி தான் ஒரு பெண் விசாரிக்கப்படுவாள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்னொரு விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அய்யுஹன் நாஸ் இன்னலக்கும் அலா நிசாஇக்கும் ஹக்கா, மினாவுடைய குத்துபாவில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விஷயம், உங்களுக்கு அவர்கள் மீது சில கடமைகள் இருக்கு, அவர்களுக்கு உங்கள் மீது சில கடமைகள் இருக்கு என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பெண்கள் மனைவி கணவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடும் போது, ஹக்குக்கும் அலைஹின்ன ஐயஹ்ஃபதுன ஃபுருஷக்கும், உங்களுடைய படுக்கைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வது. படுக்கையை உங்கள் அல்லாத வேறு யாருக்கும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது. இரண்டாவது விஷயம், வலா யஅதுனு ஃபீ புயூத்திக்கும் லிஅஹதின் தக்ரஹூனஹு, கணவருக்கு யாருக்கு மேல வெறுப்பு இருக்கிறதோ அவர்களை தன் வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருப்பது. மாப்பிள்ளைக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆளே வீட்டுக்குள்ள வர்றது மட்டுமல்ல, ஆளுடைய வாய்ஸ் செல்போன்ல வருவதும் கூட. கணவருக்கு யாரை பிடிக்கலையோ அவரிடத்தில் பேசுவது கூட எது தடை, பேசக்கூடாது. ஏன்? அங்கிருந்து சந்தேகம் ஆரம்பமாகும். நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன், நீ எதுக்கு பேசுற, அப்போ உனக்கு என்ன இருக்குது, இவங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், ஒரு மனிதன், சாதாரண மனிதன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால முக்கியமான விஷயம், ஒரு கணவனுக்கு பிடிக்காதவர்களை என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது. நேரடியாக வந்தாலும் சரி, செல்போன் மூலமாக வந்தாலும் சரி. வலா யத்தீன பிஃபாஹிஷத்தின் முபய்யினா, வெளிப்படையான அசிங்கங்களை, அருவருப்புகளை அந்த பெண் செய்யக்கூடாது. கணவனுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுவது போன்ற எந்த காரியங்களில் வெளியில நின்று சத்தம் போடுறா, அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சண்டை, ஏதோ துணி காய போட்டதுலையோ அல்லது மீனை காய போட்டதுலையோ ஏதோ ஒண்ணு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததுக்கு மேல மொட்டை மாடல ரெண்டு பொம்பளையும் அல்லாஹு அக்பர், இவளை திட்ட அவளை திட்ட, நம்ம கீழே உட்காந்து தலையை பிடிச்சிட்டு ஏன்னா இப்படி கத்துற, கீழே வந்தானே ஏன் இப்படி கத்துற, பக்கத்துல உள்ள என்ன செய்யும், அஜித்து பொண்டாட்டி பேர் எப்படி கத்துறான்னு சொல்லுவான். உன்னையா சொல்ல போறான், என்னன்னா சொல்லுவான், எனக்குலாம் கெடுதி. அப்ப அது மாதிரி என்ன செய்யக்கூடாது, மனைவி நடக்கக்கூடாது. கணவனுடைய புகழுக்கு, அவனுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு வருகிற மாதிரி கணவன் மனைவி நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி அவர்கள் நடந்து கொண்டால், இப்படி அவர்கள் நடக்கவில்லையானால், இப்படி எல்லாம் நடந்துக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், ததுரிபுஹுன்ன தர்பன் கைர முபர்ரஹின், காயம் படாமல் அவர்களை அடிப்பதற்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நேஜத்தை ஆரம்பத்தில் 10 புடவை வாங்கி கொடுக்க சொன்னீங்க, 5000 6000 கொடுக்க சொன்னீங்க, கடைசியில் முடிக்கும் போது அடிங்கன்னு முடிக்கிறீங்களே அப்படின்னு தாய்மார்கள் நினைக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நல்லது செய்யும் போது தட்டி கொடுக்க சொல்கிறதோ மார்க்கம், அந்த அளவுக்கு மீறுதல்கள் நடைபெறுகிற போது, கணவனுடைய சொல்லை மீறுகிற போது தண்டிக்கவும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படியும் இருக்கணும் என்பதை சொல்லி காட்டுகிறது.
அதே போல நம்மளுடைய உரிமையில் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, உணவு போன்றவைகளை நல்ல முறையில் கொடுங்கள். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எது விரும்புறாங்களோ அது மாதிரியான உணவு கொடுங்க. அவங்களுக்கு என்ன ஆடை பிடிக்கிறதோ அது மாதிரியான ஆடைகள் வாங்கி கொடுங்க. அதுக்காக ஹராமான இஸ்லாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்காதீங்க. வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பிடித்தமான ஆடைகள்லாம் வாங்கி கொடுங்கன்றதுனால ஒரு பெண் எது பிடிக்காதோ, மார்க்கத்தில் அனுமதி இல்லையோ அந்த ஒரு ஆடையை வாங்கி கேட்கிறா. எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கட்டும், மிடி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஒருத்தட்ட கேட்ட, மிடினா என்ன? ட்ரெஸ்ஸஸ் காரட்ட மடி தெரிகிற மாதிரி போடுற ட்ரெஸ்ஸுக்கு பேர் மிடி அப்படின்னாரு. அதை வாங்கி கேட்கிறா. சொல்றா, அஜர் சொன்னாரா இல்லையா, பிடிச்ச மாதிரி தான் வாங்கி கொடுக்கணும்னு. அல்லாவே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், உங்களுடைய மனைவிக்கு பிடித்த ஆடைகளை என்ன செய்யுங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க உங்களால முடிந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பிடித்தமான ஆடைகளை வாங்கி கொடுங்கன்னு. இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. அப்படி கேட்டா வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹலாலான ஆடைகளை பொறுத்தவரை, மார்க்கம் அனுமதித்த ஆடைகளை பொறுத்தவரை, நல்ல டிசைன் போட்ட சாரியா இருக்கு, சாரி தான் ஆனாலும் கொஞ்சம் டிசைன் போட்ட சாரியா இருக்கு, வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கு, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஜாஸ்தி தான், ஆனாலும் மனைவிக்கு அதுதான் விருப்பமானதாக இருக்கிறதுனா தாராளமா என்ன செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம். அதுல எந்த விதமான தவறும் இல்லை. இன்னும் சொல்வதானால் அது வாங்கி கொடுப்பது சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நாம் நம்முடைய மனைவியோடு பகிர்ந்து கொள்வோமேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ பெரிய பிஸி மேன், நம்மள மாதிரிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வேலைக்கு நம்மளுடைய வேலை ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன கடைக்கு போறோம், திரும்பி வரோம், வேற என்ன செய்யறோம்? கடைக்கு போறோம், திரும்பி வர்றது நம்மளுடைய வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை என்ன? மனைவி மக்களுடைய உரிமைகளை பார்க்கணும், சமுதாயத்தினுடைய சேவைகளை பார்க்கணும், போர்கள் வந்தா போருக்கு தளபதியா இருக்கணும், பிரச்சனைகள் வந்தா பஞ்சாயத்துக்கு தலைவரா இருக்கணும். எவ்வளவு விஷயம், இவ்வளத்தையும் சால்வ் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தன்னுடைய மனைவியினுடைய ஹக்கில் கொஞ்சம் கூட குறை வைக்கல. இன்னும் சொல்வதானால், மனைவியோடு சந்தோஷமாக இருப்பது, அவர்களோடு விளையாடுவது, அவர்களோடு பேசுவதற்காக நேரங்கள் ஒதுக்குவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பிஸியான நேரத்திலேயும் கூட தன்னுடைய மனைவிக்கென்று சில நேரங்களை ஒதுக்கினார்கள். இன்னைக்கு குடும்ப விவகாரத்தெல்லாம் பிரச்சனைகள்லாம் வருது. இதனுடைய முக்கிய குறிக்கோள், முக்கிய விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இங்கதான் இருக்கு. 2 பேருக்கு மத்தியில அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதாவது பேசி அவர்கள் சந்தோஷப்படுறது இல்ல, நேரமே கிடைக்கிறது இல்ல. இவர் நைட்டு தூங்குற நேரத்துக்கு தான் வருவாரு, காலையில எந்திக்கும் போதுதான் முழிப்பாரு, கடைக்கு போகும்போதுதான் எந்திப்பாரு. இதுக்கு இடையில இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழிக்கவும் மாட்டார். நைட்டு வந்த பிறகு மனைவியோட சந்தோஷமான பேச்சுக்களும் என்ன செய்யாது, கிடையாது. நைட்டு வந்தவனும் தூங்குறது, காலைல முடிஞ்சவனும் கிடைக்க போறது. இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர, மனைவியுடன் சந்தோஷமாக குறைந்தபட்சம் பேசுவதற்குரிய வாய்ப்பை கூட ஒரு கணவன் மனைவி ஏற்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் அவர்களுடைய குடும்ப உறவில் நிம்மதி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இது வயசை வச்சு அடையாளம் போடுவது அல்ல. இதையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் 7 வயசு பிள்ளைங்க இருக்கிற காரியம் அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன வயசானாலும் பரவாயில்ல, ஒரு கணவன் என்கிற கணவன் மனைவி என்கிற தன்னுடைய மனைவி இடத்திலே அவன் சந்தோஷமாக பேசுகிற பேச்சு இருக்கிறதே, அவளுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் நம்ம பூஸ்ட் குடிச்சதுலாம் என்ன, இதெல்லாம் தெம்பே வராது. ஆனால் மனைவி பேசுகிற பேச்சில் ஏற்படுற தெம்பு இருக்கு பாருங்க, அதுல ஏற்படக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க. அது மாதிரி நாம் பேசும்போது நம்முடைய மனைவிக்கு ஏற்படக்கூடிய அந்த சக்தி இருக்குது, அதுக்கு இணையாக அதுக்கு ஈடாக எந்த பூஸ்டும் எந்த ஹார்லிக்ஸும் வேலை செய்ய முடியாது. அவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கணவன் மனைவி என்கிற அற்புதமான உறவுக்குள் பதித்து வைத்திருக்கிறார். ஆனால் அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய சந்தோஷங்களை புரியாதனுடைய விளைவே இக்காலத்தில் விவாகரத்துகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டுவதற்குண்டான ஒரு காரணமாக அமைகிறது. எனவே குறைந்தபட்சம் நம்முடைய மனைவிமார்களோடு சகஜமாக பேச வேண்டும், அவர்களோடு நேரம் ஒதுக்க வேண்டும், அவர்களோடு பேசுவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலேயும் இன்னொரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாக சொல்லுவார்கள், வலா தத்ரிபுல் வஜ்ஹ, அவளுடைய முகத்தில் அடிக்காதீர்கள், வலா துகப்பிஹு, அவளை அருவருப்பாக திட்டாதீர்கள். முகத்தில் அடிக்காதீங்க, ஏன் முன்னாடி தான் நான் ஏசிட்டோம் நான் அடிப்பேன், என்ன செய்யாதீங்க, முகத்தில் அடிக்காதீங்க. ஒண்ணு, வலா துகப்பிஹு, அருவருப்பாக கபீஹான முறையில் அவளை திட்டாதீர்கள். வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத்தி, கண்டிப்பதாக இருந்தால் வீட்டுக்குள் வைத்து மட்டுமே கண்டியுங்கள், வெளியில கண்டிக்க கூடாது. வெளியில வச்சு செய்யக்கூடாது. கல்யாணத்துக்கு போயிருக்கோம், ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்கோம், அங்க போய் நின்றுகிட்டு நானா இந்த சேலையை உன்னை கட்ட வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு இந்த சேலையை கட்டின,
ஏங்க ஏங்க அடக்கி வாசிங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எங்க சும்மா இருங்க, எங்க சும்மா இருங்கன்னு. இவர் என்ன செய்வார்? அப்பதான் தன்னுடைய வீரம் முழுக்க காட்டுவார். எல்லாரும் பார்க்கணும், இவரை பாரு பொண்டாட்டி எப்படி அடக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் மெச்சணும். அதுக்காக என்ன செய்வாரு? அங்க வச்சுதான் ஓவரா பேசுவார். அதே விஷயம் வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப இந்த அம்மா பார்க்கும், ஏங்க அங்க வச்சு திட்டினீங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அது பெரிய விஷயமா. பல தஹஜ்ஜுர் இல்லா ஃபில் பைத்தி, என்ன செய்யாதீங்க, அந்த 4 சுவருக்கு மத்தியில் வைத்து உங்களுடைய மனைவியை கண்டிப்பதற்கு, உங்களை மனைவியை பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவளை கேவலப்படுத்துகிற விதத்தில் 4 பேருக்கு மத்தியில் வைத்து, ஒரு பங்கனில் வைத்து அவர்கள் என்ன செய்யாதீங்க, திட்டாதீங்க. அங்க என்ன நடந்தாலும் சரி அடக்கிக்கிங்க, இங்க வந்த பின்னாடி அவுத்து விடுங்க. அங்க திட்டிட்டு இங்க வந்து என்ன செய்யாதீங்க, அடங்கி போகாதீங்க. இது நல்ல குணம் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு எந்த குடும்ப உறவை, குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய குடும்ப வாழ்வை நமக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் ஒரு திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். தொடர்ந்து துஆ. أعوذ بالله من الشيطان Bishop